வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக ஸ்வேதான்னு ஒருத்தி இருந்ததையே மறந்துடுவியா? அது இல்லை சித்தி, எனக்கு புரியல. சொத்தை பிரிக்கிறதுக்கும் ஸ்வேதாவை நான் மறந்துட்டேன்னா நீ சொல்றதுக்கும் என்ன சித்தி சம்பந்தம் இருக்க முத்தரசு? தம்பி தங்கச்சிகளுக்கு நீ சொத்தை பிரிச்சு கொடுக்க நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பெருந்தன்மையான மனசு உனக்கு. அவங்களும் சந்தோஷமா வாங்கிக்க தான் போறாங்க, வேணா நான் சொல்ல போறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ எனக்கு பதில் சொல்லு. நாளைக்கே திடீர்னு ஸ்வேதா வந்து நின்னு நடந்ததெல்லாம் பார்த்து, ஏன் நான் ஒருத்தி உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளவு ஆசையோட இருந்தேன், ஆனா நான் செத்தனா உயிரோட இருக்கனா இப்படி எதை பத்தியுமே யோசிக்காம உங்க பிள்ளைங்களுக்கு சொத்து வந்தா போதும்னு நினைச்சு அவங்க வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டீங்களேன்னு கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்லுவேன் அவளுக்கு? அப்படி ஒரு கேள்வி மட்டும் அவ என்ன கேட்டுட்டா, அவன் முகத்துல நான் எப்படி முழிக்க முடியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ மனசொடிஞ்சு போயிருந்த போது ஸ்வேதாவை உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி உன்னை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சுதான் அவளை இங்க வர வச்சேன். உனக்கும் அவளை பிடிச்சு போச்சு. அதுக்கும் மேல ஸ்வேதா உன் மேல உயிரிய வச்சிருந்தா. ஆனா எத்தனையோ தடவை ஏற்பாடு பண்ணியும் கல்யாணம் அத்தனை தடவையும் நின்னுதான்ப்பா போச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் கையால தாலி கட்டிக்கணுங்கிற குடுப்பனை அவளுக்கு வரவே இல்லை. ஆனா இப்ப கல்யாணம் பேசுறப்போ இந்த ஊரே அவளை எதிர்த்து நின்னுச்சு. அண்ணாமலை, வெண்ணிலா, ஏன் பிள்ளைங்க உன் பொண்ணுன்னு எல்லாரும் கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தினாங்க. ஏகப்பட்ட சதி வேலையும் பண்ணாங்க. ஆனா ஸ்வேதா பேசுற ஒரே ஒரு வீடியோவும் ஊர்க்காரங்கெல்லாம் கொடுத்த நெருக்கடியும் தான் உன் மனச மாத்திடுச்சு. வெண்ணிலாவ அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஒருவேளை ஸ்வேதா நாளைக்கு வந்து நின்னு, ஏ மாமா, வீடியோவை பார்த்துட்டு நான் ஏன் அப்படி சொன்னேன், எதுக்காக காணாம போனேன், என்ன நடந்துச்சுன்னு நீங்க யோசிக்கவே இல்லையா மாமா? என்ன தேடணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வரலையா? இல்ல வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சா? அதுக்கப்புறம் ஸ்வேதா ஒழிஞ்சிட்டான்னு நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டானா நீ அவளுக்கு என்னப்பா பதில் சொல்லுவ? இல்ல சித்தி, இங்க நடந்தது எல்லாமே நீ பார்த்துட்டு தானே இருந்த. அதுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலை எதிரா திரும்பிடுச்சு. அதத்தான் நான் சொல்ல வரேன். ஊர்க்காரங்களுக்கு பயந்துகிட்ட 9 மணி முகூர்த்தத்தை 4:30 மணி முகூர்த்தமா ஸ்வேதா கடைசி நிமிஷத்துல மாத்தினா. ஏன்? அப்படியாவது உன் கையால தாலி ஏறட்டும்னு மனப்பூர்வமா நம்பித்தான் அத பண்ணா. அப்ப கூட அவ ஆசைப்பட்டது நடக்கல. பாவம், கடைசி வரைக்கும் அவ உனக்காகவே போராடி கடைசியில அவ தோத்து போய் காணாமையே போயிட்டா. இப்ப வரைக்கும் அவ எங்க இருக்கா, என்ன ஆனா, ஏதாச்சு எந்த விஷயமும் தெரியல. அதனாலதான் முத்தரசு சொல்றேன், எனக்கு இந்த சொத்து எல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இல்ல சித்தி, அதுக்கு பாருப்பா, எதுவா இருந்தாலும் ஸ்வேதா திரும்பி வரட்டும். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு அவ சொல்லட்டும். எப்படி பார்த்தாலும் வெண்ணிலாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதை இனிமே மாத்த முடியாது. ஆனா ஸ்வேதாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். ஸ்வேதா மனசுக்குள்ள இருந்து
அவ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லணும். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கற வரைக்கும் எனக்கு இந்த சொத்தை பிரிக்கிறதுல உடன்பாடு இல்லப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சு அவ சந்தோஷமா இருந்தா அதுக்கப்புறம் சொத்தை பிரிச்சுக்கலாம். நீ உன் தம்பி தங்கச்சிங்களுக்கு கூட குறைவா கொடுத்துற போற. அதனால இத படிச்சு காமிச்சுதான் நான் சொல்லணுங்கிறது இல்ல. நீ பார்த்து என்ன செஞ்சாலும் சரிதான். சார் நான் அப்ப கிளம்பட்டுங்களா? சரிங்க, நான் சார்கிட்ட பேசிக்கிறேன். வரேன் மேடம். ம். அண்ணாமலை, வெண்ணிலா, ஏன் பிள்ளைங்க உன் பொண்ணுன்னு எல்லாரும் கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தினாங்க. ஏகப்பட்ட சதி வேலையும் பண்ணாங்க. ஒருவேளை ஸ்வேதா நாளைக்கு வந்து நின்னு, மாமா வீடியோவை பார்த்துட்டு நான் ஏன் அப்படி சொன்னேன், எதுக்காக காணாம போனேன், என்ன நடந்துச்சுன்னு நீங்க யோசிக்கவே இல்லையா மாமா? என்ன தேடணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வரலையா? இல்ல வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சா? அதுக்கப்புறம் ஸ்வேதா ஒழிஞ்சிட்டான்னு நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டானா நீ அவளுக்கு என்னப்பா பதில் சொல்லுவ? அமைதியா இருங்க. எனக்கு இன்னும் உடம்புல ஆத்திரம் தனிய மாட்டேங்குது. அத்தை, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் பேசலாம், சொல்லு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வயசுல சின்னவ, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுனதுனால இத நான் சொல்றேன். என்ன ரொம்ப பீடிகையெல்லாம் போடுற? நேரடியா சொல்லு. நீ சுத்தி வளைச்செல்லாம் பேச வேண்டாம். இல்ல அத்தை, எங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே சீக்கிரமா சொத்து வந்து சேர்ந்துரும்னு எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் கல்யாணம் ஆனதும் முத்து மாமாவுக்கு யார் மனைவியா வராங்களோ அவங்க தான் கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க. நான் ஏதாவது மாத்தி சொல்லிடுவேன்னு நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்களா? நான் வேணா இப்ப கூட கையெழுத்து போட்டு கொடுக்கறாத்த. நீங்க எத்தனை கையெழுத்து எங்க போட சொன்னாலும் போடுறேன். கையெழுத்து நீ போட்டு கொடுக்கற.
நீ ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்டல்ல? ஐயோ இல்ல அத்தை. எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும்னா அத பண்ணிதானே ஆகணும். நல்லது எப்ப நடக்கணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம். இத பத்தி நீ பேசவும் கூடாது, தலையிடவும் கூடாது. போ. நான் தான் போன்னு சொல்றேன்ல. என்னமாச்சு? அம்மா என்னம்மா ஆச்சு? பின்ன என்னடி, எத்தனை திமிர் இருந்தா ஏன் சொத்த எனக்கே பிரிச்சு கொடுக்க இவ கையெழுத்து போடுறேங்கிறா. பூங்கோத வேலைக்காரிங்கிற நினப்பு அவளை விட்டு அடியோடு ஒழிஞ்சு போச்சு. தான் ஒரு எஜமானிங்கிற நினப்பு அவ மனசுல வந்துடுச்சுடி. கூடாது, அப்படி ஒரு நினைப்பு வரவே கூடாது. அது இந்த இந்த குளத்துக்குள்ள கல்லு போட்டா அந்த அலை விரிஞ்சு 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 பெருசாயி நாளைக்கு நம்மளையே புதக்குழி மாதிரி முழுங்கி வேடிக்கை பார்க்கும். அவ ஒரு அடிமைங்கிறத அவ மனசுக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தான் ஒரு வேலைக்காரின்னு அவ மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இப்ப என்னம்மா பண்றது? அண்ணன் வேற அப்படி கோவப்படுதுல. நான் ஏதோ சின்னதா பண்ண போய் என்னை எல்லாரும் முன்னாடி அப்படி திட்டுச்சு. நீ சொல்ற அளவுக்குலாம் பண்ணா அவ்வளவுதான், அண்ணன் என்ன வீட்டை விட்டு துரத்திரும். பயப்படாத. நீ பண்ணாதானே உன் அண்ணன் கோச்சுக்குவான். நான் பண்ணா என்ன பண்ண முடியும்? மா, முத்தரசனோட பொறுமை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த பொறுமையோட எல்லா வரைக்கும் போயிட்டு போயிட்டு நான் திரும்ப வருவேன். அந்த விளையாட்டை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் ஆடுற ஆட்டத்துல அந்த வெண்ணிலா சிக்கி தவிக்க போறா. வெண்ணிலான்னு சொல்லிட்டல்ல, அந்த வேலைக்காரி மாத்திக்கங்க. மருது, அந்த லாயர் மறுபடியும் கூப்பிடல? இல்லம்மா. அவர் கூப்பிடட்டும், நான் பேசிக்கிறேன். கண்டிப்பா அவர் கேட்பாரு ஏன் வேணான்னு சொன்னீங்கன்னு. அத்தை, சொல்லு. இன்னைக்கு என்னத்த சமைக்கணும்? என்ன, என்னைக்கு இல்லாத திருநாளை என்கிட்ட வந்து என்ன சமைக்கணும்னு கேக்குற? என்ன விஷயம்? ஆமா, எங்க உன் புருஷன்? முத்துமாமா இப்பதான் சாப்பிட்டு மேல ஏதோ எடுக்கணும்னு போயிருக்காரு. இப்ப கிளம்பிடுவார் அத்தை. உன் புருஷன் ஏதாவது இப்படி எல்லாம் உன் அத்தை கிட்ட கேளு, அதனால அத்தை சந்தோஷப்படுவாங்கன்னு உனக்கு சொல்லி கொடுத்தானா? இல்ல அத்தை, முத்துமாமா சித்திய நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாரு, அவ்வளவுதான். நானாதான் வந்து கேட்டேன். நல்லபடியா பாத்துக்கிறதுனா எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், என்ன சந்தோஷமா வச்சுக்கணும், அதானே? ஆமா அத்தை. அப்படியா? நேத்துல இருந்து இந்த கால் நகம் வலிச்சுக்கிட்டே இருக்கு. குனிஞ்சு நகம் வெட்ட முடியல. நீ ஒண்ணு பண்ண. சொல்லுங்க அத்தை. இந்த வலிச்சுக்கிட்டு இருக்கிற நகத்தை பார்த்து கரெக்டா அளவா வெட்டி விடுறியா? அப்புறம் இந்த கால் பாதெல்லாம் ரொம்ப வெடிப்பா இருக்கு,
கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதுல கொஞ்சம் உப்பு எலுமிச்சப்பழம் எல்லாம் பிழிஞ்சு அந்த தண்ணியில கொஞ்சம் கழுவி விடுறியா? ம் சரிங்க அத்தை, பண்றேன். மெதுவா. ஆ. வலிக்காம பண்ணுமா? கார்த்தி, அம்மாவை பாரு. சொன்ன நான் வெட்டி விட்டுருக்க மாட்டேனா? வேணும்னே வெண்ணிலாண்டியா அவமானப்படுத்துறாங்க. இரு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அண்ணி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும். அத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அப்புறமா பேசலாம் ஜனனி. சூடு ஜாஸ்தியா இல்லல? ஆஹா இல்ல அத்தை. இன்னும் கொஞ்சம் கிட்டவே. ம்.